கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதும் மாசுதம் சோகவிநாசகாரம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் இந்த லைவில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது, சார் உங்கள் நிகழ்ச்சி பார்க்காம நான் பலன் கேட்காம நம்ம போகிறது கிடையாது சார். டெய்லி இது எனக்கு சரி இருக்கா இல்லையா அதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆன்மீக தகவல் பிரமாதமாக ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்கிறவங்க. அந்த சங்கு சக்கர பூஜைக்கு இத்தனை பேர் இவ்வளோ அழகாக வழிபாடு பண்ணுவாங்க நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அவங்களுடைய பலன்கள். அந்த எந்திரத்தை வாங்கி வச்சுட்டு சுதர்சன எந்திரமும் அந்த சங்கு, நான் பூஜை பண்ண சங்கை திருவண்ணாமலையில் சங்காபிஷேக பூஜை பண்ண சங்கை அவங்களுக்கு கொடுத்தேன். அதை வச்சு அவங்க அவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறது, அவ்வளோ லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் அவங்க லைஃப்பில் இது பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சங்கு சக்கர வழிபாடையே ரொம்ப பிரமாதமாக அவங்க ஃபேமிலிக்கே உகந்ததாக பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் ஃபேமிலிக்கே உகந்ததாக பண்ணாங்க? நம்ம ஆன்மீக தகவலில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, இந்த நாள் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள். ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது உங்களால் எடுக்க முடியும். அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடினம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட ஐடியா என்ன? ஓகே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுண்டு அதுக்கப்புறம் அதை கொலாப்ஸ் ஆகி இவங்க 2 பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இவங்க ஐயோ என்னால் முடிவெடுக்க முடியலையே, இப்படி சொல்லக்கூடிய ஒரு முடிவுகள் இருந்துட்டுருக்கும். பட் சில பேர் பார்த்திங்கன்னா யார்ட்டையும் கேட்கலாம் மாட்டாங்க, தனக்குன்னு தெரியும். ஆமாங்க, இது சரி, இதெல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க முடியுமா? இப்படி கேட்டுட்டு லைஃப்பில் பண்ணிட்டோன்னா நமக்குன்னு சுய புத்தி இல்லையான்னு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சார். அதுதான் நம்மளுடைய லைஃப்பில் ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும், நம்மளே ஏற்றுக்கலாமே. மைனஸ் நான் தான் தப்பு பண்ணேன், என்னோடய முடிவு தான் தப்பு. ப்ளஸ் ஆமாம் நான் தான் முடிவு பண்ணேன், அதான் ஜெயிச்சுது, இப்படி சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போது சில பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த நிலைமை இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். தானே முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். இது பல பேருக்கு துன்பத்தையும் பல பேருக்கு ஒரு மனக்கலக்கத்தையும் கொடுக்கும். பட் தே வில் டேக் எ டிசிஷன் அண்ட் தே வில் கோ. இந்த ஒரு ப்ராசஸ் இன்றைய தினத்தில் நிறைய எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தல் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் யோசிச்சு பல நேரங்களில் முடிவெடுக்கிறதுல இப்படி யோசிப்பீங்க, இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். அதுமாதிரி முடிவெடுக்கிற காரியங்கள்லாம் நடந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய இருக்கும். ஒரு தடங்கள் தாண்டி அந்த காரியம் வெற்றி பெற்றும். உங்களுக்கு ஒரு தடங்கள் தாண்டி அந்த காரியத்தை வெற்றி பெற்றும். இரவு, அதாவது சாயந்தர நேரம் 5:43 மேலே உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஒரு விஷயத்தை மீட்டிங் பேசுகிறது, ஒரு காரியத்துக்காக நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணுறதுலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஈவினிங் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் மீட்டிங்லாம் வச்சுக்கிறது பிரமாதமாக இருக்கும். ரொம்ப வயசானவங்கள கவனமாக பார்த்துக்கணும். இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். கண் சம்பந்தமான உபாதை இருக்க, உடம்புல உபாதைகள் இருக்கிறவங்க அந்த உடல் உபாதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்தில் அப்படியே மனசில் நம்ம
சில பேர் வந்து டக்கு 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 டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டு போயிடுவாங்க. என்னையெல்லாம் சேஞ்சே பண்ணிக்க முடியல. நான் வந்து என்னை மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஒருவேளை நான் இப்படியா இல்லை இவங்க தான் இப்படியான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும் பார்த்தீங்களா. கடவுள் வந்து இவங்க மத்தியில் நம்மளை உட்கார வச்சது தான் தப்பா, எனக்கு ஏன் அந்த குற்றங்களே கண்ணுக்கு பட்டுட்ருக்கு, ஏன் இந்த தப்பே கண்ணுக்கு பட்டுட்ருக்கு, என்னால் வந்து அதை பொறுத்துன்னு இருக்க முடியல. அப்பப்போ அந்நியன் மாதிரி மாறிடுறேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. ரைட்டாக சில விஷயங்கள் பண்ணணும், க்ளீனாக சில விஷயங்கள் பண்ணணும். உங்களை பற்றி பின்னாடி பேசுவாங்க, பட் யூ நெவர் எவர் கேர் அபவுட் தட். நான் அதை பற்றிலாம் கவலையே படாமல் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. நிறையா விஷயம் கற்றுப்பீங்க, நிறைய விஷயம் தெரிந்துப்பீங்க. அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய முடிவுகள் எடுத்து மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சாதகமான தினமாக? எஸ், ரொம்ப சாதகமான தினம். குறிப்பாக இடம், பொருள், வீடு, வாகனம், இன்டீரியர் டெக்கரேட்டர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இருக்கும், ஆனால் கம்மியாக அதை உங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு விரயங்கள் இருக்குது இன்றைய தினத்தில். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு நேர பிரயாணம் அவசியம், அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. இது தேவையில்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு உண்டான கான்டாக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கான்டாக்ட்ஸ் அப்படியே பில்ட் பண்ணிகிட்டே போகணும். அது எப்போவுமே பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. அது எப்போவுமே அப்படியே நிதானமாக அப்படி தோய் விட்டுறக்கூடாது. எப்போவுமே அந்த லைம் லைன்லேயே இருந்துன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணத்துக்கு வந்து இன்றைக்கி அவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருந்துருக்கும். பல பேர் பல விதத்தில் சொல்லுவாங்க, பட் இல்லை நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் எனக்கு சாதகம் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய பொறுப்பு வரும் உங்களுக்கு. பொறுப்புனா, சார் நான் பொறுப்பாக தானே இருக்கேன், இது என்ன சார் பொறுப்பு வரும்னு சொல்கிறீங்க? அது இல்லை. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்து அதை வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும், பட் யூ வில் வின் த ரேஸ். நீங்கள் வந்து அதை ஜெயிச்சு காமிச்சிருவீங்க. வில் டூ இட். அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அதிலேருந்து அப்படியே நல்ல முன்னேற்றம் வரும். அஷ்டமசனியில் பட்ட பாடெல்லாம் கொஞ்சம் அப்படியே மறையும். ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் சில நேரங்களில் ரொம்ப கான்ஷியஸ்னஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மற்றவங்க அந்த பரிசு வாங்கிட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, விரயம் உண்டு இன்றைய தினத்தில். விரயம் வந்து இருந்துட்டுருக்கும். ஏற்கனவே அப்படி தான் சார். அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்க பிரமாதம், ஒன்றும் இல்லை, நான் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். பட் ஆனால் சேல்ஸ் எல்லாம் 10-20 கோடிக்கு நடக்குது. ஆனால் என்னென்னா அது யூஸ் ஆகணுமே, செலவுக்கே சரியாக இருந்துட்டுருக்கு. இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் 100 கோடி சம்பாதிச்சாலும் எதிர்ப்பாங்க, 1 கோடி 1 லட்சம் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபா சம்பாதிச்சாலும். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். பட் தே வில் ஃபேஸ் இட். ஆனால் முந்தி இருந்ததுக்கு நான் ஓகே தான் சார், நல்லது தான் இருக்குது, எனக்கு நல்ல வார்த்தைகள் தான் வேணும், நெகட்டிவான விஷயங்கள் வேண்டாம், பாசிட்டிவாக வேணும் சார், ஏதாவது 2 விஷயம் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறவா நிறைய பேர் இருப்பாள். பட் நான் எப்போவுமே ஹாரோஸ்கோப்பில் இருக்கிறது, ஜாதகத்தில் இருக்கிறத ப்ரெடிக்ட் பண்ணணும், கிரக நிலைகளை ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறத இன்றைக்கி சில விரயங்கள் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். கல்யாண செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா, கல்யாண செலவு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ காது குத்து, மொட்டை அடிக்கிறது, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், எனக்கு எவ்வளோ செலவு தெரியும், அதெல்லாம் சொல்லாதீங்க. ஸோ அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு விரயம் இப்படி போகிறதுன்னு சந்தோஷப்பட்டுருக்கோம். இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான நாள். எனக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய தினத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதிச்சார பயிற்சியில் இப்போ இருந்து ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரம் சாரம் அமைந்த ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் எனக்கு தோன்றுறது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் உங்களுக்கு ஜேன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நீ எடுத்து அப்படி நோட் பண்ணுவீங்க, டெய்லி என்ன நடக்கிறதுன்றதை நோட் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் மாற்றுங்க, பேச்சு மாற்றுங்க, முயற்சி பண்ணுங்கள், மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா யூடியூபராக இருக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துட்டுருக்கவங்க, எடிட்டிங்கில் இருந்துட்டுருக்கவங்க, மீடியா துறையில் பணியாற்றிருங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு,
மிகப்பெரிய மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த காலமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அற்புதமான பிரயாணமாக உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். நீங்கள் எதாவது பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஒரு வீடு, ஒரு 20 வீடு இருக்குது சார், நீங்கள் தான் இந்த செக்ரட்டரி, நீங்கள் இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். சார் நானே பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி இந்த கிரகநிலைகள் உங்களை மாற்றிவிடும். நல்ல பலன்கள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தைரியம் இருக்கலாம், ஆனால் அதிகபட்சமான கடன் வாங்கக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேஃப் யுவர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் கடனில் அவங்கள முழுகடிச்சிடக்கூடாது. நம்ம வாங்கின தப்புக்காக இன்னொருத்தர் கட்டப்படாது. அதனால் ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருந்து லீட் பண்ணிங்கன்னா. ப்ரெஷர், சுகர் இருந்துட்டுருக்கும். உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப சாதகமான நாள். சின்ன சின்ன சண்டை வந்ததுன்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சும்மா விட்டு கொடுக்குறதுல சண்டை, ஈகோ ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சாதகம். பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்க, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவங்கள பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். அப்படியா அப்படிலாம் ஆச்சரியப்பட்டு கேட்க வேண்டாம். நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்ட மாதிரி சொன்னாங்க, நீங்களும் என்னை பற்றி பேசுனீங்களாமே அப்படின்னு மற்றவங்க கேட்டுவிடுவாங்க. மிகப்பெரிய இடத்துல இருந்துட்டு இருக்கிறவங்க அந்த இடத்தை தக்க வைத்து கொள்வது தான் ஒரு பெரிய ப்ளாப். அதாவது பதவி பேருக்குள்ளே கிடைக்கிறது பெருசு இல்லை. நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், வி வாண்ட் டு என்ன சொல்கிறது, பேலன்ஸ் தட். அந்த இடத்துல வந்து நம்ம அது அப்படியே சஸ்டெயினாக இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். விருச்சிகராசி அன்பர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, முள்ளு மேலே நின்றுட்டுருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைய சில விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கும். பட் கேர் எடுத்து நீங்கள் பண்ணலைன்னா நல்ல பலன்கள் இருக்கும். தீராத வியாதி இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. நிறையா விஷயங்களில் கவனமாக சேஃப் பிளேன்னு சொல்லுவாங்க. அதாவது சேஃப் ப்ளே பண்ணுறது. நீங்கள் இந்த கராத்தே, குன்ஃபுலாம் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கிங் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. எடுத்தோன்னே அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதை கற்றுக்கிட்டு போய் 100 பேர்த்த அடி அப்படியெல்லாம் கிடையாது. பிளாக் பண்ணு, ஒன்றை நீ தற்காத்து கொண்டு வாங்க. தற்காப்பை முதல்ல வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு தற்காத்துக்கணும். என்ன யூ நம்ம ஃபஸ்ட்டு இதை எதில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா பேசுகிறது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிடக்கூடாது. யதார்த்தமாக ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டக்கூடாது. கோவத்தெல்லாம் தூண்டுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. இன்னும் 2-3 நாள் அப்படி தான் இருக்கும். அதனால் அப்படியே கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பிடிச்சுக்கோங்க. ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. மகராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரும். கிரகங்கள் சாதகமாக இருக்குது. திருமண காரியம் உங்களுக்கு நல்லா சக்ஸஸாக நடக்கும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். திருமண விஷயமாக பேசுகிறீங்க, பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னருக்காக பேசுகிறீங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்னொருத்தரை முன்னின்று எல்லாத்தையும் பேசுகிறீங்கன்னா அது ரொம்ப அழகாக கிளியர் ஆகிடும். ரொம்ப பிரமாதமாக முடியும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே வெளியில் போய்ட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபேமிலியோடு வெளியில் போய்ட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா புது விதமான விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அதேமாதிரி வெளிநாடு போய் இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண நினச்சிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காலகட்டம். மகராசி என்பர்கள் அரசாங்க விஷயங்களில் ஒரு கியூ போஸ்ட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப மெயினான போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். தடுமாற்றம் இருக்கும், ரொம்ப அப்படியே டவுனாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. மகர ராசி என்பர்கள் புது வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பயந்துண்டெல்லாம் எதுக்குமே இருக்காதீங்க, தாராளமாக செயல்படுங்க, தாராளமாக ஸ்ட்ராங்காக இருங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு இப்போ எடுத்த காரியத்தை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலம்தாங்க. ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம்னா அது தொடர்ந்து அது இருக்கணும். பாதியில் விட்டுறக்கூடாது. இது ஒரு 10 நாள், இது ஒரு 10 நாள், இது ஒரு 10 நாள், அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சார் நான் 10 நாள் சம்பாதிக்கிறேன்னா ஒரு நாளில் செலவு பண்ணிட்டுறாங்க.
இது எனக்குன்னு கரெக்டாக அது எப்படி தான் செலவு வருதுன்னு தெரியல. 1000 ரூபா சம்பாதிச்சா 999 ரூபா, மீது ₹1 மிச்சம் பண்ணி அதுதான் வலிக்குது மனசு. அது எதுக்கு போய் மிச்சம் பண்ணுறது கடவுள்? இப்படி செலவாகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? பட் நேச்சுரலாகவே நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேச்சுரலாகவே எனக்கு பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நேச்சுரலாகவே எனக்கு வந்து குடும்பத்தில் நல்ல மதிப்பு இருக்கும். நேச்சுரலாகவே பாசிட்டிவாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து லேக் ஆகிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரே ஒரு வழிபாடு உங்களுக்கு நல்லா மேன்மைப்படுத்தும், பைரவர் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். சில பேர் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு, பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை சேர்ந்து சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி சந்திப்பீங்க. ரொம்ப நல்ல பலன்கள் வரும். அப்படி உற்றார் உறவினர் அப்படி எல்லோரும் பேசும்போது அப்படியே பார்ப்பேன், அப்படியே பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இந்த தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் மன ரீதியான போராட்டத்துக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி எதனா உடம்பு பாதிப்பு இருக்குது, உடம்பில் பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன், இது உங்களுக்கு நல்ல காலம். வில் கெட் பெனிஃபிட் ஆன் தட். நல்ல மாற்றம் வரும். சிறந்த ஒரு டாக்டரை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமெல்லாம் உங்களுக்கு சிறந்த டாக்டரை பார்த்து அதுக்கு சரியான மருத்துவத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மீனராசிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமையக்கூடியது. சிலது காலையிலலாம் சில பேர் அஸ்ட்ராலஜிலாம் பார்க்க போகிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி மீனராசி அன்பர்கள் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க, சில பேர் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுடைய வெல் விஷஸ் ஆர் அஸ்ட்ராலஜர் ஆர் உங்களுக்குள்ளான தெரிஞ்ச ஆன்மீகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க அல்லது நிறைய படித்தவர்கள் உங்களுடைய குரு டீச்சர்ஸை போய் சந்திங்க. நல்ல பலன்கள் இருக்குது. குரு வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கி ஆன்மீகத்தை கொள்ள ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருத்தவங்க வந்து அதாவது அவங்களுக்கு ஃபேமிலியில் நம்மக்கிட்ட அந்த சங்கு சக்கரம் வாங்கியிருந்தாங்க. பட் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப அழகாக அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு தோணி இதை பண்ணாங்க. பட் ஆனாலே அந்த காலத்தில் இதுதான் இருக்குது. பட் நான் அதை சொல்லலை. பட் அவங்களுக்கு தோணி இதை வந்து பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு சுதர்ஷன யந்திரம் வாங்கிட்டாங்க. சங்கு வந்து வாங்கிட்டாங்க. சங்கு வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் நம்ம வந்து முந்தி ரெகுலராக பௌர்ணமிக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். அது திருவண்ணாமலை சங்கு. அந்த சங்காபிஷேகம் பண்ண அந்த சங்கு நம்மக்கிட்ட இருந்தது. அதை வாங்கிட்டாங்க. அது வந்து அவங்க வச்சு தினந்தோறும் வழிபாடு பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யந்திரம் இந்த பக்கம் சங்கு, இடது பக்கம் தான் உட்காந்துட்டு இருக்கும்போது வலது பக்கம் சங்கை வச்சு இடது பக்கம் யந்திரம் வச்சுருந்தாங்க. அப்படி வச்சுட்டு துளசி வச்சுப்பாங்க. பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க, அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேன் இருந்த பூ, அதை எப்பவுமே கையில் வச்சுட்டு டெய்லி மகாவிஷ்ணுவுடைய மந்திரம், சுதர்ஷனுடைய மந்திரம், அதை படித்து அந்த யந்திரத்து மேலே டெய்லி போடுறது. இதில் ரொம்ப ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபேமிலியுடைய பேர் நட்சத்திரமெல்லாம் எழுதி அந்த யந்திரத்தில் கீழே வச்சுட்டாங்க. அதில் ஒரு சந்தனம், குங்குமம், மஞ்சள் வச்சுட்டு கீழே வச்சுட்டாங்க. டெய்லி அந்த ஃபேமிலி நேமை படிச்சுட்டு அர்ச்சனை சுதர்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சங்குக்கு அர்ச்சனை, அது மகாவிஷ்ணுவுடைய மந்திரம் சொல்லி அர்ச்சனை. அப்படி அர்ச்சனை பண்ணி முடிச்சு அந்த சங்கு தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தெளித்து விட்றது. அவங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெளித்து விட்ருவாங்க. வீட்டில் அவங்க சட்டை, அவங்க இன்றைக்கி போடுற துணியில் தெளித்து விட்டுறாங்க. வீட்டு வாசலில் 2 சொட்டு. நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னா ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்தது பாருங்கள். ஐயோ, அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய பலன்களை கொடுத்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எப்போ நாங்கள் சங்கு சக்கர பூஜை ஆரம்பித்தோமோ துளசி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து தெரிஞ்சிருது எங்களுக்கு வந்து பெருமாளுடைய அனுகிரகம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய மன பலத்தை கொடுத்தது சார். ஐ எம் வெரி பாசிட்டிவ் நவ், வெரி பாசிட்டிவ் நவ், வெரி ஹாப்பி சார் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், பெருமாள் இருக்கேங்கிறத எப்படி காண்பிக்கிறாரு பாருங்கள். அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே ஒரு சந்தோஷம் இருந்தது. பாருங்கள், இத்தனை பேருக்கு நம்ம சங்கு சக்கர பூஜை கொடுத்துருக்கோம், நம்மளே அதை ஆரம்பிக்கணும், அப்படி ஒரு பெரிய இது இருந்தது. அவங்க தொழில் நன்னா இருந்து, குழந்தைகள் நன்னா படிக்க ஆரம்பித்தார். 2 பேர்த்த ஒரு நல்ல படிப்புக்கு வச்சு அவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணுற அளவுக்கு, அதான் அவங்க படிக்கிற படிப்பு அவங்களுடைய குணாதிசயமே நமக்கு காமிச்சு கொடுத்துருது. ரொம்ப பேலன்ஸ்டான மைண்ட். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அந்த குழந்தைகள் அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்து, அப்போ சொல்கிறாங்க பெரிய பையன் இது சின்ன பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போதே அவங்களுடைய அந்த குரு பக்தி தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி அந்த சங்கு சக்கர வழிபாடு நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப மிகப்பெரிய பலன். இப்போ நான் சொன்ன வழிபாட்டு முறையை அப்படியே எடுத்து பாருங்கள்.
உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக பத்தி கேஃப் முருகன் கோயில் மலேசியா யாத்திரை அதில் போகிறாங்க, அது ஒன்று. அப்புறம் ஷீரடி வந்து யாத்திரை இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 6 படை வீடு கோயம்புத்தூர்லேருந்தும் சென்னையிலேருந்தும் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்களும் என்னை சந்திக்கலாம். அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய 6 விதமான சக்தியை நீங்கள் வந்து உணர்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அந்த பிரயாணம் வந்து இந்த 3ம் இருந்துருக்கு. அது தவிர நீங்கள் வரதா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சம்மந்தமான டீட்டெயில் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.